ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கான ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா, மயில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதை வந்து அவங்க பயங்கரமாக வந்து சரவணன் மேலே தான் பழிய போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் சரவணன் வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிட்டாரு. மயில் படிக்கலை, மயில் வந்து நிறைய விஷயத்தில் பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, வயசு வந்து அவங்கள விட பெரியவங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைக்கிறாரு. ஆனால் வீட்டில் யாராலையுமே இதை தாங்க முடியல. இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் வர வச்சு பேசிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா ஒத்துக்கவே மாட்றாங்க. இல்லை, என் பொண்ணு வந்து எம்ஏ தான் படிச்சிருக்கு, என் பொண்ணு வந்து மாப்பிள்ளையோட சின்ன பிள்ளை தான் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப பேசினதே பேசிகிட்ருக்காங்க. ஆனால் சரவணனோட அக்கா குழலி வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் பொண்ணே எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா அப்புறம் நீங்கள் என்ன ஒத்துக்காமல் இருக்கீங்க? ஏன் இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணீங்க? ஆ இளிச்சவாயானாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் இதை வந்து மயிலோட அப்பாவும் அம்மாவும் அதை வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவங்க வந்து பேசுகிறாங்க. என் பொண்ணை எதுக்காக இப்படி ஆளுக்கு ஆள் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டால் அவள் என்ன செய்வா? ஏன் இப்படி என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம பாண்டியனுக்கு, கோமதிக்கெலாம் செம்ம கடுப்பாகுது. இப்போது மயிலோட அப்பா வந்து பேசுகிறாரு. என் பொண்ணு வந்து படிக்கல தான், மாப்பிள்ளையோட 2 வயசு தான் பெரியவ, அவளுக்கு தோஷம் ஒன்று இருக்குது அப்படிங்கவும், என்னது தோஷமா? என்ன தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் 30 வயசுக்கு மேலே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதை தான் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு மயிலம்மா மறைச்சி பேசுகிறாங்க. இப்போயும் இன்னொரு உண்மையை சொல்லவே இல்லை. நகையை வந்து நகை பவுன் நகை போடலை அப்படிங்கிறத இப்பயும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் இவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் கோமதிக்கு செம்ம கடுப்பாகுது. கோமதியும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, குழந்தையும் பயங்கரமாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரவணன் வந்து அதனால் மயிலோட அப்பா வந்து அடிக்கிறதுக்கே போகிறாரு. சரவணன், செந்தில், கதிர் எல்லாருமே மாற்றி கேள்வி கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே சமாளிக்கிறாங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும். இப்போ பாண்டியன்கிட்ட போயிட்டு மயிலோட அப்பா பேசுகிறாரு. இப்போ பாண்டியன் சொல்கிறாரு, இது வரைக்கும் எல்லோரும் பேசுனீங்க, நான் கேட்டுட்ருந்தேன். இப்போ தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க, நான் கேட்டுக்கிறேன், நான் பேசிக்கிறேன் அப்படிங்கவும் இந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னை வந்து செந்தில் வந்து கேள்வி கேட்குறான். ஏன்பா, அண்ணனுக்கு வந்து நல்ல வாழ்க்கையாக எங்கேயாவது பார்த்தீங்களா? தேடி பார்த்தேன்னு சொல்வீங்களே, என்ன இப்படி பார்த்து வச்சுருக்கீங்கன்னு என்னை கேள்வி கேட்குறான். இதெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் வந்து நம்பினேன், நான் மனுஷங்களை நம்பினேன். என்னோடய கடையில் கூட நான் எந்த ஒரு தப்பும் நான் பண்ணதில்லை. ஏதாவது மசாலா பொருள் வீணாக போனால் கூட நான் மக்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், தூக்கி தான் கொட்டுவேன். அரிசியில் ஏதாவது ஒரு புழு பூச்சி வந்தால் கூட அதையுமே நான் வந்து எதுவுமே பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் கீழே தான் கொட்டுவேன். இந்த மாதிரி என்னோடய வாடிக்கையாளர்கள் கூட நான் வந்து நம்பிக்கையாக தான் இருக்குன்னு நினைப்பேன். யார்கிட்டையும் நான் பொய் சொன்னதில்லை, மறைச்சதில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய குண்டை வந்து என் தள்ள போட்டிருக்கீங்க. நான் கேட்டேனா பொண்ணு படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு? இதில் என்னங்க, படிப்புலாம் ஒரு பெரிய விஷயமா? படிக்காதவங்க எத்தனை பேர் நல்லா இல்லையா? அதே மாதிரி வயசு என்ன? வயசையும் எங்ககிட்ட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்ல வேண்டியதானே? எதுக்காக இவ்வளோ மறைச்சி வச்சுருக்கீங்க? இவ்வளோ தூரம் மறைச்சி வச்சுருந்தா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை கழுத்தறுக்கிற மாதிரி அழுத்திருக்கீங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இவ்வளவும் மறைச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே? அப்படின்னு பாண்டியன் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிக்கிட்டே இருக்கார். நாங்கள் எவ்வளோ தூரம் நம்பணும்? சரி, அந்த பொண்ணு படிக்கலைல்ல, ஏன் வேலைக்கு போணுச்சு? இப்போ வேலைக்கு போன இடத்துல ஏதோ சரவணை கண்டுபிடிச்சிட்டான். இதே வேலை செஞ்ச இடத்துல அந்த பொண்ணு படிக்கலைன்னு கண்டுபிடிச்சிருந்தாக்கா என்னென்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் வந்து தப்புன்னு தெரியலையா? ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லையா? இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, இவ்வளவும் வந்து மறைச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நியாயமாக பேசுகிறாரு. எல்லாருமே அமைதியாக இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு. இப்போ பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? மயிலை வந்து இந்த வீட்டில் வச்சுக்க போகிறாங்களா, இல்லை அவங்க வீட்டுக்கே அனுப்ப போகிறாங்களா? இப்படி நிறைய இருக்குது. அப்படி பாண்டியன் ஏற்றுக்கிட்டாலும் கோமதி ஏற்றுப்பாங்களா, இல்லை சரவணன் ஏற்றுப்பாரா? இப்படி நிறைய கேள்விகளோடு தான் இந்த கதைகளுங்கிறது போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம உடனுக்குடன் பார்க்கலாம். இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.